வணக்கம் தல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கட் பாயிண்ட் ஹேர் கட்டுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து இந்தமாதிரி ஹேர் கட் தான் என்கிட்ட கேட்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஹேர் கட்டிங் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 2K கிட்ஸு 90s கிட்ஸ் கூட நிறைய பேர் இந்த ஹேர் கட் லைக் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் கட் எப்படி பண்ணுறோம், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லாங்கெல்லாம் இருக்காது. ரொம்ப குயிக்காக எப்படி ஹேர் கட் பண்ணணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாவே உங்களுக்கு போதும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோடுலாம் சீப் வச்சு கோடு எடுத்துட்டு சிசர் வச்சு நான் கோடு போடுறேன். எதுக்காக நான் சிசர் வச்சு கோடு போடுறேன்னா, இந்த கட்டிங் வந்து நீங்கள் ஃபைனல் டச்சில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் கோடு போடுறேன்றது உங்களுக்கு புரியும். நம்ம கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து கோடு எடுத்துக்கலாம். மேலே வந்து சீப் வச்சு கோடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கமும் வந்து சிசர் வச்சு கோடு போடுறோம். ஸோ அந்த கோடு போடும் போதே கொஞ்சம் கரெக்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அப்படி மிஸ்டேக் வந்தால் கூட 0 மிஷின் வச்சு எடுக்கும்போது நம்ம ஈஸியாக லெவல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சிலையும் இதேமாரி கோடு எடுக்கிற பாருங்க. அழகாக சீப் வச்சு கோடு எடுத்துகிட்டு அது கீழே இருக்க முடியலாம் நம்ம வந்து மிஷின் போட்டு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதுதான். ஸோ இப்போ இது வந்து கரண்ட் மிஷினில் வந்து 2ஆம் நம்பர் பல் போடுறேன். 2ஆம் நம்பர் பல் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஏன் எடுத்தோடனே நான் மேலே போடுறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு எப்படி தோணுதோ மைண்டில் வருதோ அதை நான் யூஸ் போடுவேன். ஸோ இந்த கரண்ட் மிஷின் வந்து ஹெவியாக கரண்ட் இருந்தால் தான் எடுக்கும், லோ கரண்ட் இருந்தால் எடுக்காது. ஸோ இந்த மிஷின் வந்து இப்போ நான் மாற்ற போகிறேன். இது வந்து என்னென்னா கரண்ட்டில் வர மிஷினு, வோல்டேஜ் வந்து சரியாக பற்ற மாட்டேங்குது, அதனால் வந்து முடியை வந்து சரியாக வெட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த மிஷின் வந்து மாற்றிட்டு நம்ம சார்ஜ் போடுற மிஷின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஹெவி வோல்டேஜ் இருந்தால் தான் கரெக்டாக எடுக்கும், லோ வோல்டேஜ் இருந்தால் அந்த மிஷின் எடுக்காது. இது வந்து சார்ஜ் போடுற மிஷின், இது வந்து 2 பாயிண்ட் தான். ஸோ இப்போ நம்ம 2 பாயிண்ட் வச்சு இது எடுக்க போகிறோம். இது வந்து இந்த மிஷின் வந்து கோபுரான்ற மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். 1200 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். பரவாயில்ல, இது ஏற்கனவே ரிவ்யூலாம் போட்டிருப்போம், நல்லாவே இருக்குது இந்த மிஷினு. நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு ஓகே, ஒர்த்தாக தான் இருக்குது. இப்போ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைஃப் எப்படி வரும்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைஃப் எப்படி வந்துச்சு சரியில்லைனா கூட அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த மிஷின் இந்த பல் வந்து 2ஆம் நம்பர் சொல்கிறேன். ஆனால் எம்எம் எவ்வளோனா 6 mm சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு mm மாறும். ஸோ இந்த மிஷின் வந்து 0 பாயிண்ட் மிஷினு. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதுக்கு எதுக்காகனா அந்த பக்கமும் நான் எல்லாம் எடுத்துட்டேன். எதுக்காக நான் கொஞ்சம் பாதிக்காம வீடியோ வந்து காட்டலைன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கூடாதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டு அதுக்கப்புறம் மேலே 2 பாயிண்ட் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் வச்சு இந்த மிஷின் வந்து ரொம்ப ஃபுல் ஷாட் எடுக்கும், அதுக்கு யூஸாக இருக்கும். இந்தமாதிரி ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பெரிய மிஷினில் வந்து 1ஆம் நம்பர் போடுறேன். ஸோ 1ஆம் நம்பர் கரெக்டாக அந்த 0 பாயிண்ட் வச்சு பாருங்கள், அது வந்து ரொம்ப திட்டாக தெரியுது, அது லைட்டாக நான் கரைக்கிறேன். எல்லா இடமும் லைட்டாக தான் மேலே ஏற்றுறேன். லைட்டாக மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்பாக நான் போடுறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து அதேமாதிரி சைடு ஓட்டின மாதிரி எடுத்துட்டேன், அந்த பக்கம் எடுத்துட்டேன். அதேமாதிரி இப்போ இந்த பக்கமும் அதேமாதிரி எடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நான் இடையில எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி இப்போ இந்த பக்கமும் லைட்டாக அந்த மோடாக இருக்குது பாருங்கள், திட்டாக. அதேமாதிரி அது ஸ்கின் ரொம்ப மேலே தூக்காமல் லைட்டாக தான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பெரிய மிஷினில் வந்து 0 பாயிண்ட் வச்சு திரும்ப லெவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 பாயிண்ட் போட்டு லைட்டாக அந்த சைடில் வந்து நான் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பெரிய மிஷினில் 0 பாயிண்ட் வச்சு அந்த கோடு தனியாக தெரியுது பாருங்கள், அதை தெரியாத மாதிரி எல்லாமே கரைக்கிறேன். ஸோ கரைச்சிட்டு நெக்ஸ்ட் நாள் லெவல் போகிறேன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். பெரிய மிஷின்லேயே திரும்ப வந்து 1 பாயிண்ட் வச்சு மேலே வந்து லைட்டாக ஃபினிஷிங் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, திரும்ப அதை ஒட்டின மாதிரி லைட்டாக எடுக்கிறேன். ஏன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இன்னும் 0 பாயிண்ட் வச்சு லைட்டாக சின்ன சின்ன பிசுறு எடுத்தாவே கட்டிங் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் சைடு பேக் ஃபுல்லாகவே 1ஆம் நம்பர் வச்சு லைட்டாக லெவல் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 1ஆம் நம்பர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் லெவல் பண்ணுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சலூனில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லைட்டாக அந்த சைடில் ஒவ்வொரு மிஷினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சைடு கிளிப்பு லைட்டாக இது பண்ணி விட்டால் கொஞ்சம் வந்து வெளியே வரும். பல்லு கொஞ்சம் பெருசானால் நம்ம லெவல் பண்ணி கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதேமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து சைடு பேக் எல்லாமே சுற்றி எடுக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க சில பேர் தெரியாதுன்னா ஒரே மாதிரி தான் தெரியுது, ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக இப்போ நான் சைடு பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். திரும்ப நான் வந்து பெரிய மிஷின்லேயே 0 வச்சு சின்னதாக அந்த லைட்டாக கொஞ்சம் அந்த பிசு தெரியும் போது கொஞ்சம் மேட்ச் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனால் பட் டார்க்காக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே இந்த மாதிரி லெவல் பண்ணுற ஹேர் கட் தான் கொஞ்சம் கஷ்டமான ஹேர் கட். ஏன்னா அது வந்து ஃபினிஷிங் பண்ணணும், பட் ஆனால் டார்க்காகவும் தெரியணும், ஷேப்பு கரெக்டாக தெரியணும். அதுதான் இந்த மாதிரி ஹேர் கட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ வேலை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஈஸி தான், கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஹேர் கட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் ஹேர் கட்டிங் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் லைட்டாக எடுக்கிற மாதிரி அதெல்லாம் சின்ன பிசு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. சின்ன கிட்ட நேரில் பார்க்கும்போது சின்ன பிசு தெரியும். அதெல்லாம் வந்து பாருங்க லைட்டாக தெரியுதா அந்த இடத்துல, அதெல்லாம் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தான் பெரிய மிஷினில் 0 லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதே நான் லைட்டாக லெவல் பண்ணுறேன். ஸோ கட்டிங் எப்படி வருதுன்னு லாஸ்ட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கட்டிங் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. நான் மேலெலாம் அவருக்கு எதுவும் வெட்டலை, தாடி மட்டும் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருக்கிற முடியும் அப்படியே நான் தூக்கி விட்டேன். ஸோ இப்போ இந்த கட்டிங் தான் இப்போ வர நிறைய பசங்களாம் வந்து நிறைய வெட்டுறாங்க, என் கட்டிங் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி நான் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.